திரு சத்தியமூர்த்தி மக்கள் நீதி மையம் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதான் மக்கள் நீதி மையம் வந்தபோது இருந்த ஒரு ஸ்லோகனாக இருந்தது. காந்திய வழி, காந்தியன் தாட்ஸ். இந்த சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் கூட நான் காந்தியோட பி டீம் அப்படின்னு தான் திரு கமல்ஹாசன் சொல்கிறார். திடீரென மதுரை மண்ணுக்கு சென்றவுடன் எம்ஜிஆர் பெயரை எடுக்கிறதும், எம்ஜிஆரின் ஆட்சி நான் தருவேன், எம்ஜிஆர் வந்து மதுரையை 2ஆம் தலைநகராக முயற்சி செஞ்சார், கலாச்சார தலைநகர் ஆக்கிறார் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் மக்கள் நீதி மையத்திற்கு எந்த இடத்தில் ஏற்பட்டது? இல்லை, நேற்று மதுரையில் நம்ம அங்கே போகிறோம், சார் போகிறாங்க, தலைவர் போகிறாரு. அங்கேருந்து அங்கே நடக்கிற அந்த அங்கே குண்டும் குழியுமா இருக்குது. ஒரு பெரிய மாநகரமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து எம்ஜிஆருக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த இது அவர் கேள்விப்படுறாரு. ஸோ ஒரு கோவில் நகரமாக இருந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப குண்டும் குப்பையும் குளமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ அவருடைய நீட்சியாக, அவருடைய தொடர்ச்சியாக இதை எடுத்து நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் தான், கமல்ஹாசன் தான் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எம்ஜிஆருடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை முன்னிறுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய தலைவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது, தலைவரும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவருடைய தோளில் ஏறி நான் வளர்ந்தவன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. காக்கி சட்டை படம் வர்ற சமயத்தில் எம்ஜிஆரே வந்து கமல் சார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரலாமே அப்படின்ற, இல்லை நீங்கள் இருக்கிறப்ப நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கான ஒரு உணர்வுபூர்வமான உரையாடல் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். எம்ஜிஆர் என்கிற நபரை எடுத்துக்கொண்டால் நடிகராக ஒரு பரிணாமம், அரசியல் தலைவராக ஒரு பரிணாமம். இன்றைக்கு கமலும் நடிகராக ஒரு பரிணாமம், அரசியல் தலைவராக ஒரு பரிணாமம் இருக்கிறார். இதில் எந்த எம்ஜிஆரை எடுத்து மக்களிடம் கொண்டு போகிறார்? நீங்க விஷயங்களை சொல்லும் போது நடிகராக அவருக்குள் ஏற்பட்ட பழக்கங்கிறது வேற. அரசியல் கட்சியாக எந்த இடத்துல எம்ஜிஆர் அரசியல் கூப்பிட்டாங்கன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா தமிழ்நாடு அரசியல் 30 வருஷத்துல நீங்க நூற்றுக்கணக்கான பேரை எடுத்துக்கொள்ளலாம். அது எம்ஜிஆருடைய பிராக்டிஸாகவும் இருந்திருக்கு. நம்ம அதுக்குள்ள போகல. என்னுடைய கேள்வி, எம்ஜிஆரின் ஆட்சியை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க ப்ரொபகேண்டா லிஸ்ட்ல போன நாடாளுமன்ற தேர்தல் கூட அது இல்லையே. போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அவர் மதுரைக்கு சுற்றுப்பயணம் சென்றாரு. போன நாடாளுமன்ற தேர்தலையும் மதுரை வந்து நீங்க சொல்ற மாதிரி குண்டுங்குழி இல்லாத நகரமாக இல்லை, அங்கோதும் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போது பிறர் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த வரிசையில போய் மக்கள் நீதி மையம் சேருதோங்கிற சந்தேகம் ஏற்படுறது இயல்பு தானே? இல்ல, எம்ஜிஆருடைய கொள்கை புத்தகம் அந்த அண்ணாயிசம்னு எடுத்து பார்த்தோம்னா, கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம், இது வந்து அவருடைய மிக தாரக மந்திரமாக இருந்துச்சு. இதோட க்ரக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மையம் அப்படின்றதே வந்துட்டு அதிலிருந்து தான் வருது. ஸோ இயல்பாகவே இது வந்து எம்ஜிஆருக்கும் தலைவர் கமல்ஹாசனுக்குமான அந்த அரசியல் கொள்கை ரீதியாக நீங்கள் கேட்டீங்கல்ல, சினிமாவுடைய எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வர்றாரா இல்லை வந்து அரசியலுடைய எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வர்றாருன்னு, அவருடைய கொள்கை அண்ணாயிசம்ல என்ன இருக்குதோ அது மையம் நீங்கள் எடுத்து பார்த்தனாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. திராவிட இயக்கங்களுக்கு மாற்று சென்ட்ரலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டுட்டு நீங்க திராவிட இயக்கத்திற்கான வழித்தோன்றலாக திராவிட இயக்கத்தின் பல்வேறு கொள்கைகள் அமல்படுத்தின ஒரு நபருடைய லெகசியை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிஸ்டிக்ஸ் தானே? இல்ல லெகசி எடுத்துக்கல. எம்ஜிஆர் எதற்காக கட்சி தொடங்கினார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருந்த ஊழல், அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருந்த அந்த கொள்ளை, இதெல்லாம் வந்து இது பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆளு, நேர்மையான ஒரு தலைவன் வேணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும். ரெண்டாவது, அண்ணன் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையான தலைவன். இன்னைக்கு அதே சூழல் இருக்கு. அந்த கட்சியில எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இருக்கிறவங்களே அவ்வளவு ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே வந்து நேர்மையானதுக்கு யார் இங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதற்கான காரணம் வந்து நேர்மை மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்களா இல்லை கமல்ஹாசன் சார் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நேர்மையின் உதாரணம் காமராஜர், காந்தியில் தொடங்கி பட்டியல் வந்து கொண்டே இருந்தது. என்னோட கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். கமல் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய முன்னோடிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அது எம்ஜிஆருக்கும் கடந்த காலங்களில் அவர் இடம் கொடுத்திருக்காரு, ஸ்பீச் எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ கமல் மட்டும் பேசல, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கமல் தான் லாஸ்ட் என்ட்ரியா எம்ஜிஆரோட லெகசியை எனக்கும் நானும் கொடுப்பேன் அப்படின்னு போய் சேர்றாரு. அப்போ மையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மைய நீரோட்டத்தில் கலக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓட் பாலிடிக்ஸ்க்காக, ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக தலைவர்களை மேற்கோள் காட்ட தொடங்கி விட்டீர்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இல்லை, நல்ல விஷயங்களை பற்றி சொல்றதுல தவறு கிடையாது. நம்ம அதுக்காக வந்துட்டு அவங்க ஊழல் செஞ்சாங்க, அவங்கள மாதிரி நாங்கள் ஊழல் செய்யறோம்னு சொல்றது தான் தப்பு. அவர் நல்லது செஞ்சாரு, அந்த மாதிரி நாங்கள் நல்லது செய்யறோம்னு சொல்றதுல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த தப்புன்னு கிடையாது. அவங்க யாரா இருந்தாலும் சரி. இல்லை, நம்ம எடுத்துக்காட்டா காமிக்கிறது வந்து, நல்லவங்களை எடுத்துக்காட்டா காமிக்கிறது வந்து, அது எந்த தலைவராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்காட்டுறதுல தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு நினைவு படுத்துன்னு நினைக்கிறேன். உங்களோட ஏர்லியர் டாக்குமெண்ட்ஸ், உங்க கட்சியினுடைய தேர்தல் அஜெண்டா, நீங்க முதுக்கு முன்னாடி போட்ட டாக்குமெண்ட்ஸ்ல அந்த டிவி ஆடெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே 50 வருஷமா தமிழகம் இருட்டில் இருக்கு அப்படின்னாரு. அந்த 50 வருஷத்துல எம்ஜிஆருடைய 15-17 வருஷம் இருக்கு தானே செஞ்சது? இல்லை, அதுதான் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாடு இருந்திருக்க வேண்டிய இடத்துல
வளர்ச்சி அடைஞ்சிருக்க வேண்டிய அந்த வளர்ச்சியில இல்ல அப்படின்னு தான் நம்மளுடைய இது. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு அடைஞ்சிருக்க வேண்டிய பாகத்தை நல்லா தான் இருக்கு இந்த 50 வருஷத்துல. அதுக்காக ஒட்டுமொத்தமா நம்ம வந்து மறுத்துறல. ஆனா தமிழ்நாடு அது அடைய வேண்டிய வளர்ச்சியை அடைஞ்சிச்சா அப்படின்றதுல தான் எங்களுக்கு கேள்வி இருக்கு. அந்த 50 வருஷம் இருட்டுல இருந்துச்சு அப்படின்றதுக்கான அந்த கரெக்டான அந்த வேர்டை நம்ம எடுத்துட்டு நம்ம புடிச்சிட்டு போக வேண்டாம். சரி.